இன்றைக்கி நிஃப்டி எதனால் டவுன் ஆச்சு, க்ரூட் ஆயில் என்னாச்சு, கோல்டு ப்ரைஸ் என்னாச்சு, எந்த செக்டார் வந்து ஏறுச்சு, எந்த செக்டார் வந்து இறங்குச்சு, முக்கியமாக ஐடி செக்டார் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்தது. ஆனாலும் நிஃப்டி வந்து ஏறலை, என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி 165 புள்ளிகள் வந்து டவுன் ஆகிருக்குங்க. 23,382 புள்ளிகளில் வந்து நிஃப்டி டவுன் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேஜர் ரீசனாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டியில் ஏறின செக்டார் அப்படின்னா ஐடி செக்டார் மட்டும் தான் ஏற்றம் கொடுத்தது. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா 2.6% ஏற்றம் கொடுத்துச்சு லார்ஜ் கேப்லேயே. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எஃப்எம்சிஜி செக்டார் 2.3% வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஐடியில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏறிச்சோ அது அப்படியே எஃப்எம்சிஜி செக்டார் வந்து டவுன் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த செக்டாருமே ஏறலை. எம்என்சி செக்டார் 2% மேலே டவுன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் 2% மேலே இன்றைக்கி டவுனு. அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் டவுனு, பிஎஸ்யூ பேங்க் டவுனு, ரியாலிட்டி டவுனு, ஆட்டோ டவுனு, இதெல்லாம் 1.5% மேலே கம்ப்ளீட்டாக டவுன். ஸோ ஏற்றம் எந்த செக்டாருமே இல்லை. ஐடி செக்டார், அப்புறம் மீடியா செக்டார் அவ்வளோதான் ஏறி இருந்தது. மெட்டல் செக்டார் 0.5%, அவ்வளோ. இந்த 3 தான் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. வேறு எந்த செக்டாரும் ஏற்றம் கொடுக்கல, எல்லாமே டவுனில் தான் போச்சு. அதனால் லார்ஜ் கேப்லேயே வந்து நமக்கு பெரிய அளவில் டவுன் ஆச்சு. ஸ்மால் கேப்பில் மட்டும் ஒரு சில பங்குகள் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஏன் இந்த டவுனுக்கு வந்து மேஜர் ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம். எஃப்ஐஏ வந்து தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பையிங்கான சப்போர்ட் இன்னும் வரல. நம்பர் 1. முதல்ல பையர்ஸ் உள்ளே வந்தால் தான் டிமாண்ட் வரும். பையர்ஸே வரல, இன்னும் அதிகமாக தான் செல்லர்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஈரான் யூஎஸ் இந்த ரெண்டுத்தோடைய கான்ஃப்ளிக்ட். இப்போ அவங்க வந்து பீஸ் ஸ்டாக் கொண்டு போனாங்க. பீஸ் ஸ்டாக்னு போனோன்னே என்னாச்சு, க்ரூட் ஆயில் நல்லா இறங்கி $90 வந்துச்சு. இன்றைக்கி திருப்பியும் அந்த பீஸ் ஸ்டாக்கில் ஒரு அன்சர்டனிட்டியை வந்து எல்லோரும் மார்க்கெட்டில் ஃபீல் பண்ணாங்க. திருப்பியும் ஈரான் வந்து யூஎஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது, இன்னும் கண்டினியூஸாக வந்து அட்டாக் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு விஷயம் வந்து க்ரூட் ஆயிலை இன்றைக்கி $90 வரைக்கும் இறங்கின க்ரூட் ஆயில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 115 வரைக்கும் போன க்ரூட் ஆயில் ரூபாய்ன்னு சொல்லிட்டேன், டாலர். $115 வரைக்கும் போன க்ரூட் ஆயில் $90 இறங்கிட்டு திருப்பி இப்போ 90லேருந்து 96 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து $6 வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போனா எவ்வளோ நீங்களே பார்த்துங்க, கிட்டத்தட்ட 6% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. 6%க்கு மேலேயே வந்து யூகே ஆயில், க்ரூட் ஆயில் வந்து ஏற்றம் கொடுத்துருச்சு. அப்போ இது வந்து மார்க்கெட்டுக்கு அன்சர்டனிட்டியை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இந்த ஈரான் யூஎஸ் அன்சர்டனிட்டினால் தொடர்ந்து செயின் லிங்க் மாதிரி க்ரூட் ஆயிலில் சேஞ்சஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே பங்குச்சந்தைக்கு எதிராக நடந்தனால பங்குச்சந்தை வந்து மீள முடியாத ஒரு டவுன்லேயே தான் சிக்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நிஃப்டி இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு 80 புள்ளிகள் டவுனில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி. ஓகே, அப்போ தொடர்ந்து நம்ம இறக்கத்தை எதிர்பார்க்குறோம். 2வது பாயிண்ட்டு, 4ஆம் தேதி நமக்கு ஆர்பிஐ பாலிசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, 4ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நமக்கு பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ ரெப்போ ரேட் என்ன வருதுன்றதை பார்த்து மார்க்கெட் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பெரிய வொலட்டிலிட்டி கொடுக்கும். அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் இப்போ டவுன் பண்ணிவிட்டு அந்த பாலிசி ரேட்டுக்கு அப்புறம் நல்லா பீக்கில் மேலே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், இது ரெண்டுத்தையும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 80 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதைத்தான் நம்ம நிஃப்டியில் எதிர்பார்ப்போம். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி நமக்கு ரெப்போ ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 கிட்ட வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ அது வந்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணி மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இல்லாமல் ஏறின ஸ்டாக்ஸ் இந்த நேரத்துலேயும் வந்து சில பங்குகள் ஏற்றம் கொடுத்துருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்எம்டிசி ஸ்டீல் லிமிடெட் வந்து ஒரு 13% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 10% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. சுப்ரியா, சரிகமா இதெல்லாம் தொடர்ந்து ஏற்றம் கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி வந்து 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் ஃபார்மா கண்டினியூஸாக வந்து 5.98% வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி. வெல்ஸ்பன் லிவிங் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பிரேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. $145 இருக்குது. ஓகே, இன்றைக்கும் வந்து 5% ஏற்றம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2025லேருந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்குங்க வெல்ஸ்பன் லிவிங்கு. ஸோ அந்த அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஸ்டெர்லைட் டெக்னாலஜி பார்த்திங்களா,
நல்லா ஏறிட்டு இருந்தது. இப்போ 5% சர்க்யூட் லிமிட்டில் அடிச்சிட்டாங்க. அதை வாங்கவே முடியல. டெய்லி 5% சர்க்யூட் லிமிட்டில் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து அது நேரோ ரேஞ்சு ஸ்டாக்கு. ரூ. 90 இருந்த ஸ்டாக்கு இந்த வருஷம். ஓகே, 2026 பிப்ரவரியில் ரூ. 90 இருந்த பங்கு ரூ. 562 இன்றைக்கி இருக்குது. ரூ. 90 எங்கே இருக்குது? ரூ. 562 எங்கே இருக்குது பாருங்க. நான் ஸ்டெர்லைட்டை வந்து போன வருஷமே நேரோ ரேஞ்சுன்னு ஃபில்டர் பண்ணி ஹோல்டிங்கில் வச்சு ஒரு 15% வெளியே வந்துட்டேன். ஆனால் அது இத்தனை மடங்கு 5 மடங்கு ஏறும்னு நம்ம வந்து பொறுமை இல்லாமல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த பொறுமையாக இருக்கிறதுங்கிறது அது வேறு விதமான ப்ராக்டிஸுங்க. அது வந்து எல்லாருக்கும் வந்துடாது. நம்ம எத்தனை வருஷம் மார்க்கெட்டை பற்றி பேசினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இன்னொன்று டைம், இன்னொன்று நம்மளுடைய டிசிப்ளினை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான நம்பிக்கையுடைய அந்த மெஷர்மெண்ட் வந்து இதில் ப்ளே பண்ணும். அதே மாதிரி HFCL வேறு லெவலில் ஏற்றம் கொடுத்துட்டாங்க. சர்க்யூட் லிமிட்டில் வந்து நேற்றுக்கே மாற்றிட்டாங்க. 5% ஆகிடுச்சு. அதனால் HFCL வந்து இனிமேல் ஏறுனா 5% தான் ஏறும், அதுக்கு மேலே ஏறாது. சர்க்யூட் லிமிட்டை மாற்றுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுவும் வந்து மாற்றிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி கூட சர்க்யூட் லிமிட்டை மாற்றினாங்க. அது பார்த்திங்கன்னா பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா. அது வந்து 20%லேருந்து 10% வந்து சர்க்யூட் லிமிட் அதையும் மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா, இதையும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷார்ட் டர்ம் ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அதானி டோட்டல் கேஸ் உள்ளே போயிடுச்சு. ஓகேவா, பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா வந்து ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து வெளியே வந்துருச்சு. பாரத் வயர் ரோப்ஸும் வந்து வெளியே வந்துருச்சு. இது 2 ஸ்டாக்கும் வெளியே வந்துருச்சு. அதனால் இது ரெண்டுத்தையும் கவனமாக பார்க்கணும். ஸோ இவ்வளோ நாளாக ஏறிட்டு இருந்ததில் ஸ்டெர்லைட்டு HFCL வந்து 5% சர்க்யூட்டில் சிக்கியிருக்கு. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது கோல்டு சில்வரை வந்து நம்ம பார்க்கணும். கோல்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து US டாலரில் கோல்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 1.52% டவுனில் தாங்க இருக்குது கோல்டு. ஸோ தொடர்ந்து கோல்டு வந்து இறங்கிட்டு வந்துட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சில்வருடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து 0.5% வந்து US டாலரில் இறங்கி தான் இருக்குது. ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அதனால் கோல்டு சில்வரில் இப்போதைக்கு ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5.5% காமிக்குது ஏற்றத்தில். ஓகே, 90 ருபீஸில் இருந்த க்ரூடா $90 இருந்த க்ரூடா $96 வந்துருச்சு. ஓகே, பிட்காயின் டவுனில் தான் போய்கிட்டு இருக்குது. பட் டான் காயின் மட்டும் ஏறிக்கிட்டே போகுதுங்க. 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. டான் காயின் வேகமாக ஏறிக்கிட்டு வருது. டான் காயின். ஸோ கிரிப்டோவில் பண்ணுறவங்களாம் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், என்னென்ன நடந்துகிட்ருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க, நாலேஜ் பர்பஸ்க்காகுது. ஓகே, ஸோ என்னென்ன பார்த்துருக்குறோம். நிஃப்டி இன்றைக்கி ஏன் டவுன் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். US ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட்டு க்ரூட் ஆயிலில் பிரதிபலிச்சது. அதுக்கப்புறம் வந்து பாண்டில் வந்து பிரதிபலிச்சது. அதனால் பங்குச்சந்தை ஏற முடியாமல் இருந்தது. பங்குச்சந்தையில் ஐடி செக்டார் மட்டும் ஏற்றம் கொடுத்துருந்தது. மற்ற எல்லா செக்டாரும் டவுனில் இருந்தது. முக்கியமாக டவுனுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணது FMCG செக்டார், ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர் தான் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா இன்ஃபோசிஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். ஓகே, அதெல்லாம் அப்சைடு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது டவுன் சைடுக்கு அதுக்கு ஈக்குவலாக ஐடிசியும் இந்துஸ்தான் யூனிலிவரும் கொடுத்து அடித்து முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் FMCG டவுனில் போய் எல்லா செக்டர் 2% டவுனில் போச்சு. நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் 80 பாயிண்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி டவுனில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே வரனால நமக்கு வந்து நாளைக்கு பாசிட்டிவ் எதிர்பார்க்க முடியாது. இந்த வாரம் 4ஆம் தேதி ரெப்போ ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது வந்து பங்குச்சந்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அங்கேருந்து ஒரு புல்லிஷ் கூட ஸ்டார்ட் ஆகலாம். அதனால் பொறுத்து இருந்து நம்ம மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். இதெல்லாத்தையும் கொடுத்துட்டேன். பயனுள்ள தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.